காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சுதுல. இப்போ இதில் மோஸ்ட்லி வந்து 130, 140 போட்டுட்டு இது பார்டர் மார்க்கா இல்லை இதுதான் வந்து கட் ஆஃபா அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லைக் 170 ப்ளஸ் 160 ப்ளஸும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ வந்து சில ஃபேக்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணிக்கோங்க. பட் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்காமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு மெயின்ஸ்க்கு வந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு வேறு எக்ஸாம் வருது அப்படின்னா, லைக் இந்த மெயின்ஸ் படிக்கிறது வேஸ்ட்டு. ஐயோ நம்ம இப்போவே அகாடமி போய் சேர்ந்துட்டோம், பட் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வரலான்னா என்ன பண்ணுறது, சேர்ந்தது வேஸ்ட்டுன்னு ஒன்று வந்து படிப்பில் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து நாலேஜ் மட்டும்தான். நீங்கள் படிக்கிற ஒரு வேர்டும் நாலேஜ் தான். வேஸ்ட்டுங்கிற ஒரு இதுவே கிடையாது. ஸோ உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அகாடமி மேலே, இல்லை எங்கேயும் போக விருப்பம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் மெயின்ஸ் படிக்கணும். எப்படின்னா அதுவும் உங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேயே படிங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இவ்வளோ படித்தவங்களுக்கு வந்துட்டு அதை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ சிலபஸை வச்சுட்டு ஓகே ஆல்ரெடி என்னெல்லாம் படிச்சிருக்கோம், ஆக்சுவலி மோஸ்ட்லி லிங்க்டாக தான் வருது. ஸோ 2 யூனிட் சேர்த்தா மாதிரி, அதாவது யூனிட் 9ம் பாலிட்டியும் சேர்ந்து ஒரு யூனிட் மாதிரி. அதே மாதிரி ஜியாகிரஃபி அண்ட் பயோடைவர்சிட்டி என்விரான்மெண்டல் சம்மந்தமாக நிறைய கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. நான் அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸோ இது மாதிரி 2 ஜாயிண்ட் ஆகி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதில் தான் வந்து அது கொஞ்சம் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து இலக்கண குறிப்பு வந்து எங்கெங்கே ஒரு புக்கு கூட விடாதீங்க. எல்லா புக்கையும் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு இதுவாக இருக்கலாம், அதுக்கு அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி ரீசனிங் வந்து மஸ்ட்டு. டெய்லி அட்லீஸ்ட் வந்து 2-3 ரீசனிங் வீடியோஸாவது பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கெல்லாம் வந்திருக்குல்ல, ஸோ அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே டிஎன்பிசியில் அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த 3 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது தேவையே இல்லை, அதை விட்டு தள்ளுங்க. நான் பார்டரில் இருக்கேன், ஐயோ எனக்கு வரலையே, அதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து மெயின்ஸ் படிங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயருக்கு நிறைய எக்ஸாம் வர ரெடியாக இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதில் நீங்கள் இவ்வளோ படிக்கிறீங்க, எந்த மூலை முடுக்கில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இப்போ வந்து குரூப் 2ல் ஒரு கொஷின் வந்தது. என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முகல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரே ஒரு பெண் எழுத்தாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்தது. இந்த கொஷின் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு லெசனுக்குள்ளேயே இல்லை. லெசனுக்கு 2 பேஜ் தள்ளி, அதாவது புக் பேக் கொஷின்ஸ்லாம் முடிஞ்சு அதுக்குன்னு தனியாக ஒரு பேஜே வந்து கொடுத்துருக்காங்க. இது நான் படித்தேன். நான் கரெக்டாக குல்பதன் பேகம்னு தான் ஆன்சர் போட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் இந்த பேஜை எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். பட் வந்து எனக்கு டைம் சுத்தமாக இல்லாத ரீசனுக்காக என்னால் அப்லோடே பண்ண முடியல. அப்லோட் பண்ணியிருந்தால் மேபி இதை பார்த்துருக்கவங்க யாராச்சும் இதுக்கு ஆன்சர் குல்பதன் பேகம்னு போட்டிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ எம் வெரி வெரி சாரி அபவுட் திஸ். போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் என்னால் போட முடியல. பட் இப்போவாச்சும் நான் சொன்னால் மேபி இதில் இருக்க வேறு ஆத்தர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஹிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 223 அந்த பேஜில் வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறேன், எனக்கு தமிழ் மீடியம் தெரியாது. பிகாஸ் தமிழ் மீடியமில் பேஜ் மாறும்னு நினைக்கிறேன். தமிழ் எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பேஜ் அதிகமாக கூடலாம், பட் எனக்கு தமிழ் தெரியல. பட் நான் இங்கிலீஷ் மீடியமுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 223 11th ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த இது இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நான் எழுதி வச்சுருக்கேன், குல்பதன் பேகம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு தான் குல்பதன் பேகம். என்ன புக்கு எழுதியிருப்பாங்க, புக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் நாமா. அதுதான் லைக் ஹுமாயூன் யார் அப்போ குல்பதனுக்கு ஒன்று அண்ணனாக இருக்கலாம், இல்லை தம்பியாக இருக்கலாம். கரெக்டுங்களா? அவங்க அண்ணனை பற்றியோ தம்பியை பற்றியோ அவங்க வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக் தான் வந்து ஹுமாயூன் நாமா. கரெக்டாக? அதை எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன், அதாவது பாரசீகம். ஓகேவா? அந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இதில் என்ன விஷயம், இந்த புக்கில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூனோட ஹிஸ்ட்ரி.
ஹுமாயூன் வந்து எங்கே பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி வந்து ஆண்டாரு, இந்த கதைலாம் வந்துட்டு குல்பதன் பேகம் இவங்க ஒரே ஒரு பெண் எழுத்தாளர் மட்டும்தான் இந்த முகல் ஹிஸ்ட்ரியிலே வருவாங்க. இதை வந்து அந்த புக்குக்கு பின்னாடி புக் பேக்குக்கு அப்புறம் இந்த ஒரு பேஜ் வந்து கீழே ரைட் சைடில் கீழே வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதை நான் நோட் பண்ணி தனியாக ஒரு பேஜ் போட்டு நான் எழுதிட்டு வந்தேன். அதை நான் வேணால் லாஸ்ட்டில் வேணால் இன்க்ளூட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய உள்ளே இல்லாத ஆத்தர்ஸ்லாம் இதில் இருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்தால் நீங்கள் இதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து நான் இப்போவே இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதையும் நான் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. புக்குக்குள்ளேருந்து படிக்காமல் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் படித்ததே படிக்கிறீங்க அப்படின்றது தான் என் கேள்வியே. லைக் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கே படிக்க, சயின்ஸ் இருக்குது, லைக் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கே புக்ஸ். அந்த ஆத்தர்ஸ் எத்திக்ஸில் பாருங்கள், 12th எத்திக்ஸில் போய் பாருங்கள். 5th லெசன் ஒன்று இருக்கும், இந்திய பேரரசுக்கு வந்து அவங்க தந்த கொடை சம்திங். அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஹொய்சலஸ், சாளுக்கியாஸ், அவங்கவுங்க ஒருத்தரோட லிட்ரேச்சர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்துட்டு லைக் நல்லாவே உங்கள் மார்க்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த விஷயம் சொல்லணுன்ட்டே நான் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து மறக்காமல் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து போட ரெடியாக இருக்கேன். டாட்டா, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.